ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெர்னர்ஸ் தியரியோட பாஸ்டுலேட்ஸ். ஸோ ஒரு தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தியரியில் என்னென்ன ப்ரொப்போசல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் என்னது இந்த பாஸ்டுலேட்ஸ். அண்ட் வெர்னர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6 தெளிவான பாயிண்ட்களை தராரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். இவர் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் that exhibits 2 different kinds of valency. என்ன பண்ணுது, 2 different kinds of valency. So namely primary valency and என்ன பண்ணுறாரு, secondary valency சொல்கிறாரு. ஸோ ரெண்டு அண்ணாத்த என்ன பண்ண போகுது, எக்ஸிபிட் பண்ண போகுது. நேம்லி primary valency and secondary valency. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா, பிரைமரி வேலன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, ஸோ பிரைமரி வேலன்சி refers to the oxidation state. இந்த பிரைமரி வேலன்சி எதை ரெஃபர் பண்ணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி மெட்டல்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் என்னவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஸோ இன் மோஸ்ட் கேசஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இஸ் என்னது, பாசிட்டிவ். அண்ட் இன் வெரி ஃபியூ கேசஸ் இட் இஸ் வாட், ஜீரோ. அப்போ இது பாசிட்டிவாக இருக்கிறனால ஸோ தீஸ் என்னது சார்ஜஸ் ஆர் satisfied by negative ions. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது இங்கே இருக்கிறனால என்ன ஆகும், இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சு என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தென் பாயிண்ட் நம்பர் 3. இப்போ செகண்டரி வேலன்சியை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ செகண்டரி வேலன்சி. ஸோ the secondary valency that refers to the coordination number. இது என்ன ரெஃபர் பண்ணுது, refers to the coordination number. ஸோ இந்த coordination நம்பரை என்ன பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா எய்தர் பாசிட்டிவ் அயான்ஸ் பண்ணும் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ் பண்ணும், அல்லது என்ன இருக்கலாம், நியூட்ரல் ஆட்டம்ஸ் கூட என்ன பண்ணலாம், அதை பேலன்ஸ் பண்ணலாம். இதில் ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ தேர் ஆர் 2 spheres of attraction. என்ன இருக்கும், 2 spheres of attraction around the central metal atom. ஸோ அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுற்றி நமக்கு என்ன இருக்கும், 2 different kinds of என்ன இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். நேம்லி அந்த அட்ராக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேம்லி அந்த இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது, இன்னர் ஸ்பியர் அண்ட் செகண்ட் ஒன் அவுட்டர் ஸ்பியர். ஸோ இதில் இன்னர் ஸ்பியர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு தி கோஆர்டினேஷன் ஸ்பியர். அண்ட் அவுட்டர் ஸ்பியர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆர் அயனைசேஷன். ஓகே, இதில் இந்த இன்னர் ஸ்பியர் ரொம்பவே என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காக எதோட பாண்டாக இருக்கும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட பாண்டாக இருக்கும். அண்ட் அவுட்டர் ஸ்பியர் என்ன இருக்கும், லூஸ்லி பாண்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் அன் ஆட்டம் M. ஸோ M அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டமை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னேன், 2 different kinds of spheres இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதில் இது என்ன ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர். அண்ட் திஸ் ஒன் இன்னர் ஸ்பியர். ஸோ இதில் இன்னர் ஸ்பியர் எதை சொல்லுது, கோஆர்டினேஷன் நம்பரை சொல்ல போகுது. அண்ட் த அவுட்டர் ஸ்பியர் தட் ரெஃபர்ஸ் என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது என்னது, அயனைசேஷன் நம்பரை சொல்ல போகுது. சரியா? ஓகே,
ஸோ இந்த இன்னர் ஸ்பியரை நம்ம வரையும் போது, அதாவது இந்த கோஆர்டினேஷன் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணும்போது போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினரி லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே இந்த அயனைசேஷன் ஸ்பியரை நம்ம வரையும் போது அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரென்ஸ். சரியா? அது நமக்கு டயக்ராமை பார்த்தோன்னே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு எத்தனாவது, 4th பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5. இந்த பாண்டை பற்றி சொல்ல போகிறோம். அந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 5, பிரைமரி வேலன்சி. இது என்னவா இருக்கும் அப்படின்னா நான் டைரக்ஷனலாக இருக்கும். ஓகே, வைல் அந்த செகண்டரி வேலன்சி டைரக்ஷனலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, கோஆர்டினேஷன் நம்பரை ரெஃபர் பண்ண போகுது. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஆட்டமும் அது கூட இருக்கிற ஒரு லிகாண்டும். ஸோ இந்த ஆட்டமுக்கும் இந்த லிகாண்டுக்கு இடையில் என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா கோவேலன்ட் கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். அண்ட் கோவேலன்ட் கோஆர்டினேட் பாண்ட் என்னது, டைரக்ஷனல் பாண்ட். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி வேலன்சிஸ் ஆர் என்ன சொல்கிறோம், டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டயக்ராம் வரைய போகிறோம். சரியா? நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா COCl3 × 6NH3. சரியா? இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸ் கீழே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், டயக்ராம் வரைஞ்சிடலாம். இப்போ இங்கே COCl3 இருக்குது. கரெக்டாக? COCl3 இருக்குது. அண்ட் இந்த COCl3க்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க. ஸோ இங்கே மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது என்னது, இந்த CO. இங்கே மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது இந்த CO. அண்ட் இந்த COக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிச்சு, there are 2 different kinds of என்னது வேலன்சி. அப்போ இங்கே என்ன இருக்கும்னா 2 வேலன்சி இருக்கும். ஸோ ப்ரைமரி வேலன்சி என்ன அப்படின்னா +3 அண்ட் செகண்டரி வேலன்சி என்ன அப்படின்னா +6. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான என்னது, இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரிலேட் பண்ணி பார்க்குறோம். சரியா? இது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு சேர்த்தே எழுதிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே கோபால்ட் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை எழுதிடலாம். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, the primary valence that refers to the oxidation state, கரெக்டா, which are satisfied by the negative ions. இப்போது கோபால்ட்டுக்கு என்ன இருக்குது, 3+ சார்ஜ் இருக்குது. கரெக்டா? ஏன்னா அதோட ப்ரைமரி வேலன்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 3+. அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், நமக்கு 3 குளோரின் ஆட்டம் இருந்தால் தான் என்ன ஆகும், அது பேலன்ஸ் ஆகும். ஸோ 3 குளோரைட் ஆட்டம்ஸ் வேணும், அப்போ தான் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸோ செகண்டரி வேலன்ஸ் that refers to the coordination number and this coordination number either be a positive, நெகட்டிவ் ஆர் நியூட்ரல். சரியா? ஸோ நம்ம இந்த கேஸில் என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா COCl3 × 6NH3. ஸோ அமோனியா அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் மாலிகூல் அண்ட் அது வேலன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக 6 அமோனியா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ தான் 4th பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். அந்த 4th பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். சரியா? there are 2 kinds of spheres of attraction around the another central metal atom, namely inner sphere and outer sphere. அண்ட் இங்கே இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, செகண்டரி வேலன்சியை ரெஃபர் பண்ணுது. அவுட்டர் ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ப்ரைமரி வேலன்சியை ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த செகண்டரி வேலன்சியை வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், டேஷ் என்னது ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்னது இந்த அவுட்டர் ஸ்பியரில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் என்ன அப்படின்னா கோபால்ட். சரியா? இந்த கோபால்ட்டை சுற்றி என்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு நமக்கு கோஆர்டினேஷன் என்னது, இன்னர் ஸ்பியர் வரணும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் வரணும். ஸோ இங்கே கோஆர்டினேஷன் நம்பரை பேலன்ஸ் பண்ணுறது யார், இந்த அமோனியா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சுற்றி 6 அமோனியா என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, விச் ஃபார்ம்ஸ் என்னது, அண்ட் இன்னர் ஸ்பியர். ஸோ இப்போ ஒரு இன்னர் ஸ்பியர் என்ன ஆகிடுச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், இனி அடுத்த நம்ம என்ன வரையணும், அவுட்டர் ஸ்பியர் வரையணும். இந்த அவுட்டர் ஸ்பியர் எதை மென்ஷன் பண்ண போகுது, இந்த அயனைசேஷன் அல்லது என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ண போகுது. அப்போ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ண போகிறது யார், இந்த குளோரின் ஆட்டம். ஸோ அவுட்டர் ஸ்பியரில் நம்ம என்ன பண்ணிப்போம்னா டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். Cl- Cl- and Cl-.
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் வரும். இது எதுக்காக அப்படின்னா அந்த டயக்ராமை பார்க்கும்போதே எது கோஆர்டினேஷன் ஸ்பியர் எது என்னது அந்த அவுட்டர் ஸ்பியர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரியா? ஓகே, இது 5th பாயிண்ட். அண்ட் 6th பாயிண்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ 6th பாயிண்ட் என்ன பேச போகிறோம், ஜாமெண்ட்ரி பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஜாமெண்ட்ரி எதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த செகண்டரி வேலன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So the geometry of the molecule or the geometry of the complex that depends upon the secondary valency. So if suppose ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஜாமெண்ட்ரி என்ன இருக்குது நம்மக்கிட்ட, கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்குது, 6 இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரின்னு சொல்லுவோம். இதே கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்குது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஆர் என்னது ஸ்கொயர் பிளேனார் ஜாமெண்ட்ரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ இந்த 6 தான் யார் சொன்னது, வெர்னர் சொன்ன பாஸ்டுலேட்ஸ். பட் என்னதான் ஒரு சயின்ஸ் தியரி என்ன பண்ணுச்சு, நிறைய பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த தியரியில் கண்டிப்பாக என்ன இருக்கும், சம் ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.